விளக்கம் சொல்றாரு விடுதலையில. இது 1960 22/3/1960 அவர் எழுதின ஒரு விளக்கம். என்ன சொல்றாருன்னா, இதற்கு பொருள் எதற்கு பொருள்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு பொருள் சொல்றாரு. எப்படி எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் அகரம் முதன்மையாக உள்ளதோ அதுபோல இந்த உலகத்திற்கு கடவுள் முதன்மையாக உள்ளது என்று உரை எழுதியவர்கள் கற்பித்து உள்ளார்கள். விஞ்ஞானப்படி பார்த்தால் உலக உற்பத்திக்கு கடவுள் ஒன்று அவசியமில்லை, அது இயற்கையாகவே நிகழக்கூடியது என்கிறார்கள். மற்றும் இந்த உலகமானது சூரியனில் இருந்து சிதறி விழுந்த ஒரு தீப்பிழம்பானது குளிர்ச்சி அடைந்து பூமி ஆயிற்று என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆகவே சூரியன் இந்த பூமி உண்டாவதற்கு ஆதாரமானவன், ஆதிகாலம் தொட்டு இருந்து வருபவன் என்பதோடு அல்லாமல் மேல்நாட்டினரும் சூரியனை தான் வணங்கி வந்திருக்கிறார்கள். அதனால் பகவன் என்பது சூரியனைத்தான் குறிக்கும்ங்கிறார். சூரியனை கடவுள்ங்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வர்ற அந்த கான்செப்ட்லயே சூரியன் ஆதி பகவன் கடவுளெல்லாம் அவர் சொல்லல, சூரியனை தான் சொல்றாரு. சூரியன் தான் பூமி உண்டாவதற்கு மூல காரணமா இருந்துச்சு. மேல்நாட்டில எல்லாம் அதைத்தான் வணங்குறாங்க, அந்த கடவுளை தான் வணங்க சொல்றாரு இப்ப வள்ளுவருங்கிறாரு. நிஜ கடவுளை வணங்க சொன்னாலாவது கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறது. ஏன்னா அது கடவுள் நினைக்கக்கூடியவங்க ஆற்றல் உள்ளவனாக நம்புறோம். சூரியனுக்கு மூளை இல்ல, அறிவு இல்ல, சிந்தனை இல்ல, ஒண்ணும் கிடையாது. இதுல இருந்து ஒரு பொருள் விலகி உண்டாகி வந்தா இதுக்கு காரணமாயிருமா? இதுக்கு அது தாயாயிருமா? இது கடவுள் ஆயிருமா? அதை வணங்கணுமா? அதை அப்ப நம்மள்ட்ட இருந்து ஒரு பல்லு உடஞ்சு போச்சுன்னா பல்லு வந்து நம்மளை கும்பிடணுமா? அப்ப இது என்ன? இது ஒரு லாஜிக், இது ஒரு பகுத்தறிவாதி சொல்ற ஒரு வாதமா? அப்ப சூரியனை வணங்குங்கிறாரு. அப்ப அவரே சொல்லிட்டாரு, சூரியனை வணங்குறவன் காட்டு மிராண்டி தான், சந்திரன் வணங்குறவன் காட்டு மிராண்டின்ட்டாங்களா இல்லையா? அப்ப நீங்க பெரியாரும் அந்த மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாரு? சூரியனை வணங்குங்கிறாரு. அதுக்கு என்ன ஆன்சர் என்ன? அப்ப நம்ம யோசிக்கணும். அவரும் அடிச்சிருக்காரு, சில விஷயங்களை சொல்லிருக்காருங்கிறீங்க. இதெல்லாம் என்ன தத்துவங்கிறேன்? எதுக்கு போய் சூரியனை வணங்க? அடை சூரியனை வணங்க தப்பு, தூக்கி போட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா அது ஒரு கணக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்க? சூரிய சும்மா பேச்சுக்கு தான் ஆட்டிக்கிட்டு இருக்கோம், தொட்டில மலடி புள்ளைய போட்டு ஆட்டுற மாதிரி சொன்னீங்க. அவர் அப்படி சொல்லாம அதை நியாயப்படுத்துறாரு, கடவுளை மாத்துறாரு. அதாவது கடவுள் இல்லைங்க மாட்டேங்கிறாரு. நீ நினைக்கிறிய அதை சொல்லல, நாங்க வேற கடவுளையாக்கும் சொல்றோம், சூரிய கடவுளையாக்கும் சொல்றோம். அதுதான் மேலை நாட்டுக்காரன் அதான் கும்பிடுறோம். அந்த கிரைக்கர்கள் என்ன செய்வாங்க? சூரியனை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்றாருன்னு சொல்லி சூரிய கடவுளை சொல்றாருங்கிறாரு. சூரிய கடவுளா இருந்தா என்ன, சந்திர கடவுளா இருந்தா, பன்னி கடவுளா இருந்தா என்ன? கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை தானே. அப்ப இவர்கிட்ட எந்த ஒரு பெரியார் அவர்கள்ட்ட தெளிவு கிடையாது. நீங்க நினைச்சு சொல்ற அளவுக்குலாம் உள்ளவர் கிடையாது அவர். நீங்க பெரிய ஜீனியஸ் மாதிரி நீங்க ஒரு ஃபீடப் கொடுக்குறீங்களே, அவருடைய முழு வசனங்களை வாசிக்கும் பொழுது பெரிய கூர்மையான அறிவோ, கூர்மையான சிலையில உடைச்சார் தைரியமா சில பேசினார் என்பதை தாண்டி பார்த்தால் லாஜிக்கு அப்பாற்பட்டு பேசியிருக்கிறார். அவருக்கு அவரே முரண்பட்டு பேசியிருக்கிறார். தத்துவங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி இருக்கிறார். மனித குலத்தில் கடைபிடிக்க முடியாத கல்யாணம் வேணாங்கிற மாதிரியான தத்துவங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். பார்க்கும் பொழுது நீங்கள் இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுக்கு உரியவராக அவர் இல்ல. அவர் சொன்ன அந்த சில விஷயங்களை போல்டா சொன்னாருங்கிறீங்க. போல்டா சொன்னாரு, அது கூட போல்டா சொல்லல, திருநூறை பூசிக்கிற அளவுக்கு தான் அவருடைய போல்ட் இருந்துச்சே தவிர அப்படி கூட ஒரு போல்டாக சொன்ன மாதிரியும் தெரியல. சந்தர்ப்பம் பார்த்து நினைஞ்சிருக்காரு, சில நேரத்தில் சொல்லியிருக்காரு, சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறார். இவ்வளவுதான் அதுல தெரிந்து கொள்வதாக நாங்க அறிகிறோம். அதுல இருந்து அதே மாதிரி என்ன பண்றாரு, பெரியார் உருவப்படங்களை அவரே திறந்து வைக்கிறாரு. அவரே உருவப்படங்களை அவருக்கு செலவைக்கிறாங்க, அதையும் அக்செப்ட் பண்றாரு. உருவப்படம் சிலைங்கிறதெல்லாம் பகுத்தறிவா? அது ஒரு சாதாரண கல்லு. பெரியார் சிலையையும் எருமமாட்டு சிலையையும் டெஸ்ட் பண்ணா ஒரே ரிசல்ட் தான் வரும். இந்த எருமமாட்டு சிலை எருமமாடு கிடையாது, பெரியார் சிலை பெரியார் கிடையாது. அது எந்த மெட்டீரியல்ல செய்யப்பட்டுச்சு அந்த மெட்டீரியல் தான் அது பெரியார் கிடையாது. இவ்வளவு தெளிவாக தெரியும் பொழுது உருவப்படத்தை திறந்து மரியாதை செலுத்துகிறாரு. அதுக்கு ஒரு பயங்கரமான தத்துவத்தையும் சொல்றாரு. நாங்க ஏன் உருவப்படத்தை திறக்குகிறோம் என்றால் சொல்லி அந்த மாதிரி பயங்கரமான தத்துவத்தை சொல்றாரு. ஒரு பகுத்தறிவாதி என்ன பண்ணனே, உருவப்படங்கிறது எப்படி அது மனுஷன் ஆகுவான்? சிலை எப்படி ஒரு மனுஷன் ஆகுவான்? சிலை வழிபாடு இங்க இருந்தானே உண்டாகவே செஞ்சு ஒரு மனுஷனை முதல்ல படமாக்குவான், அப்புறம் பத்தியை கொளுத்துவான், அப்புறம் உருவமா செய்வான், அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிருவான். இப்படித்தானுங்க பல தெய்வ வணக்கமே உண்டானது. பல தெய்வ வணக்கம் உண்டானதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரியார் எதுக்கு உருவப்படத்தை திறந்தாரு? திருவள்ளுவர் உருவப்படத்தை திறந்து வச்சாரு. அவர் தனக்கு செலவைத்துக் கொண்டாரு. திருவள்ளுவர் உருவப்படத்தை போய் திறந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் சொன்னாரு. அதே நேரத்தில் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த சில முன்ன அந்த ஜெயின மதத்தினுடைய சாமியார்களுக்கெல்லாம் மொட்டையடிச்சு அது ஒரு வேற மாதிரி கலர் கொடுத்துட்டாங்க, பொய், அந்த உருவமே பொய்ன்னு ஒரு தடவை சொன்னாரு. திருவள்ளுவர் உருவம் நெசமா நான் கேட்கிறேன். பொதுவாகவே உருவம் கூடாதுங்க.
திருவள்ளுவர் படம் போட்டிருக்கான அது திருவள்ளுவரா? திருவள்ளுவர் காலத்திலிருந்து அதுக்கு வரலாறு தொடர்ச்சி இருக்குதா? எப்ப வருது? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சு திருவள்ளுவர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டு அவன் வரைஞ்சு பார்த்ததை வச்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த படத்துக்கு திருவள்ளுவர் சம்பந்தம் நெசமா இருந்தாலும் பரவாயில்ல. பெரியார் இப்படித்தான் இருப்பான்னு காட்டுறீங்க, அது உண்மை. திருவள்ளுவர் பல மாதிரி மீச வச்ச திருவள்ளுவர் இருந்தாரு, தாடி இல்லாத திருவள்ளுவர் இருந்தாரு, குடிமை வைக்காத கிராப் போட்டின திருவள்ளுவர் இருந்தாரு. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க முடியாது, ஒரு மரியாதை கொடுக்க முடியாதுன்னு எந்த மாதிரி கொடுத்தா மரியாதை செலுத்துவான்னு ஐடியா பண்ணி ஒரு பெரிய கொண்ட, ஒரு பெரிய தாடி, இது வரைஞ்சதா பெரியார் திருவள்ளுவருடைய உருவமா? அப்ப எவனோ ஒருத்தன் அவன் கற்பனையில் நினைத்து திருவள்ளுவருங்கிறான். அதை அவர் கண்டிச்சு ஏன்னா கிறுக்கு பயில்வள திருவள்ளுவர் நீ பாத்தியாடா கேட்கணுமா இல்லையா? பகுத்தறிவு என்ன கேட்கணும்? திருவள்ளுவர் இப்படியாரா இருந்தாரு, 2000 வருஷம் எவன்டா திருவள்ளுவர் வரைஞ்சது, நீ அதை வரைஞ்சுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் அவர் திருவள்ளுவர் இல்லைன்னு கேட்டாரா? சரி இருந்துட்டு போறாரு அவர் திருவள்ளுவர், அந்த படத்தை போய் போய் துறைக்கணும், அதுக்கு என்ன போட்டுக்கிற, அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு படம் தானே. அவன் சிலையை செய்ய அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறான், அதை நீங்களும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறீங்க? சிலையை செய்யறீங்க, சிலைக்கு மாலையை கொண்டு போடுறீங்க, அதுக்கு மலரஞ்சலி செலுத்துறீங்க, அது நினைவு நாள் அன்னைக்கு பயங்கரமான ராட்சச மாலையெல்லாம் போடுறீங்க. அந்த கல்லுக்கு மாலை போட்டா விளங்குமா? அது கல்லு. பெரியாருக்கு போய் போட்டாலும் விளங்குவாரு. அவர் போய் சேர்ந்துட்டாரு, மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டாரு, ஒண்ணும் கிடையாது. அதான் பகுத்தறிவு. அப்ப அவருக்கு ஒரு சிலையை போட்டு மரியாதை செலுத்துறீங்களா, அந்த சிலை விளங்குமா? அப்ப பகுத்தறிவு படி நீங்க பதில் சொல்லணும். என்ன சொல்லுங்க? ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கு உதவுகிறது, அது மாதிரிதான் கடவுள் கருத்தை பிரச்சாரம் செய்ய உதவுறது அவன் சிலை வைக்கிறான். உணர்ச்சி படி பதில் எங்களுக்கு வேண்டியதில்லை. எங்களுக்கு வேண்டிய பதில் என்னன்னு கேட்டா, இதுல உள்ள பகுத்தறிவு என்ன? ஒரு மனுஷனை அவனை மாதிரி ஒரு கல்லா செஞ்சால் அது அவனாக ஆவானா? அந்த கல்லுக்கு மரியாதை செய்தால் அது அவருக்கு செய்த மரியாதை ஆகுமா? அந்த கல்லு விளங்குமா? கடவுள் சிலைங்கிற கல்லு எப்படி விளங்காதோ அது மாதிரி இது விளங்கக்கூடியதா, விளங்காம இருக்குமா? அப்ப இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னால உளறி கூட்டிருக்காரு நினைப்பீங்களா இல்லையா? நினைவிடம் சொல்றீங்க, ஒரு ஆளுடைய நினைவு, பெரியாருடைய நினைவு